சவுதி அரேபியா தம்மாம் ஏர்போர்ட்ல நடந்த ஸ்கேமை பர்சனலி நான் அதை வெளியில கொண்டு வந்திருக்கேன் அண்ட் அதுக்கு ஆக்ஷனும் எடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட் செப்டம்பர் மாதம் நான் சவுதியிலேருந்து இந்தியாவுக்கு வரும்போது என்னோட லக்கேஜ் வந்து ஒரு 2-3 கிலோ ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுவும் ஹேண்ட் கேரி. என் கூட வந்த ஃப்ரெண்டுக்கு 25 கேஜி வந்து ஹேண்ட் கேரி கொண்டு வந்துருந்தார். ஸோ நாங்கள் கரெக்டாக போர்டிங் பாஸ்னால் வாங்கிட்டு அது உள்ளே போய் ஹேண்ட் கேரியை செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புகிற ஸ்டேஜில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 2 கிலோ உங்கள்து அதிகமாக இருக்குது, நீங்கள் வெளில எடுத்தால் தான் உள்ளே போக முடியும் அப்படின்ட்டாங்க. நான் கொண்டு போய் 2 கிலோ வெளியில் தூக்கி போட்டு நான் போயிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னார், நான் ஏதாவது சொல்யூஷன் பார்த்துட்டு வரேன், நீ முன்னாடி போன்ட்டார். நானும் உள்ளே வந்துட்டேன். பார்த்தா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே என் ஃப்ரெண்டு உள்ளே வந்துட்டார். அதே 25 கேஜியோட. நான் கேட்டேன், நீ என்ன ஃபைன் கட்டினியா அப்படின்னு. இல்லைடா, ஃபைன் கட்டினா ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து அது பங்காளி கிட்டே கேட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு. நாங்கள் வந்து ஏர்லைன்ஸ் வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் வந்தோம். அங்கே பங்காளிங்க தான் ஸ்டாப் பண்ணி செக் பண்ணாங்க தமாம் ஏர்போர்ட்டில். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னால், லக்கேஜ் நான் அவங்ககிட்ட கேட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு. பெங்காலிக்கிட்ட என்ன பண்ணுறது கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாத்ரூம்க்கு போங்க, அங்கே ஒரு ஆள் இருப்பார் அப்படின்னு. அங்கே போய் அந்த ஆள்கிட்ட போய் இவர் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி லக்கேஜ் அதிகமாகிருச்சு அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கான், ஒரு 100 ரியால் கொடுங்க, அவங்க எல்லா கிலோ நீங்கள் உள்ளே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவரும் ஒரு 100 ரியால் கொடுத்துட்டு என்ன சீட் கோட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, போர்டிங் பாஸை இப்படி வி மாதிரி, இப்போ போர்டிங் பாஸ் நீட்டாக இருக்குன்னா அது நோட்டு மடக்கிற மாதிரி வி மாதிரி ஃபோட்டோ நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் அவர் எப்படி கொண்டு வந்தாருன்னு. அந்த மாதிரி போர்டிங் பாஸை ஃபோல்டு பண்ணி கொடுத்துருக்கான். அதுதான் கோடு வேர்டு. இவர் கரெக்டாக அங்கே செக் பாயிண்ட் வரும்போது அதை பங்காளிக்கிட்ட இப்படி எடுத்து காமிச்சிருக்காரு. எடுத்து காமிச்சோன்னே அவன் சும்மா பேருக்கு வெயிட் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு அமைச்சிருக்கான். எப்படி நோட் பண்ணீங்களா? 100 ரியால். அதே மாதிரி எவ்வளோ ஸ்கேம், எத்தனை பேருக்கு அவங்க பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு 2 கிலோ வைத்தறிச்சல் தான், பட் இருந்தாலும் அது தப்பு இல்லையா? இது நாலு பின்னா நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்காதா? இப்போ 25 கிலோ அதே மாதிரி ஒரு ஆளும் அளவுக்கு அதிகமாக வெயிட்டு கொண்டு வந்தால் எங்கள் உயிருக்கு எல்லாமே ஆபத்து தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்செப்ட் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், சரி ஓகே வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் வந்து யோசித்து பார்த்தேன், சரி நம்மளே ஒரு இமெயில் ஒன்று போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு எல்லா ப்ரூஃபோட எல்லா டீட்டெயில்ஸோட எந்த நாள் எல்லாமே ஒரு இமெயில் போட்டிருக்கேன். அந்த இமெயிலை நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஸ்க்ரீனில். ஆனால் இது வரைக்கும் அவங்ககிட்டருந்து எந்த ரிப்ளையோ வரலை. ஆனால் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாலோவர் ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சுருக்காரு. அவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அங்கே போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு இமெயில் வந்திருக்கு, இந்த மாதிரி நடந்திருக்கு சொல்லி. இப்போ பங்காளிங்கன்னா அங்கே நிற்கிறது இல்லை, இருந்தாலும் ஒரு சவுதி ஒரு சூப்பர்வைசராக அங்கே நிற்கிறாங்க, அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஊருக்கு போகிறவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.